மக்களே, ஆக்டர் அபிநய் அவர்கள் அவரை பற்றி இப்போ நிறைய நியூஸ் வந்து கேள்விப்பட முடியுது. அதே சமயத்தில் அவங்க அம்மா கூட சேர்ந்து அபிநய் அவர்கள் டான்ஸ் ஆடக்கூடிய வீடியோலாம் இப்போ வெளியே வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அவர் கூட நடிச்சிருக்கக்கூடிய சக நடிகர்கள்லாம் அவரை பற்றி பேசியிருக்கிறது உண்மையாகவே ஒரு நல்ல நடிகரை நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இந்த விஷயம் தான் தோணுது. ஸோ இந்த விஷயங்களை ஒன்று ஒன்றா உங்ககிட்ட சொல்லிடுறேன். முதல்ல ஆக்டர் விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஆக்டர் அபிநய் அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் ஷூட்டிங்காக டெல்லிக்கு வந்து போயிருக்காங்க அபிநய் அவர்களும் விஜயலட்சுமி அவர்களும். அந்த இடத்துல வந்து 2 பேரும் ஒன்றா தங்க வேண்டியது வந்து இருந்தது. அந்த சமயத்தில் நைட் டைம்ல அபிநய் அவர்கள் வந்து லிவிங் ரூம்ல வந்து சரக்கடிச்சிட்டு இருப்பாராம். அந்த சமயத்தில் 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து வேற ஒரு ரூம்ல வந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அபிநய் அவர்கள் வந்து விஜயலட்சுமி அவர்களை வந்து கூப்பிட்டு இருக்காரு. வந்து உட்காருங்க, இந்த மாதிரி நீங்க வந்து குடிக்கிறீங்களான்னு கேட்கும்போது எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, குடிக்க மாட்டேன்ட்டு விஜயலட்சுமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் ஜூஸ் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கும்போது அதுவும் வேணாம் அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக விஜயலட்சுமி அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவருக்குள்ள வந்து என்னென்ன வழிகள் இருக்குன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து விஜயலட்சுமி அவர்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு வேணுமோ. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இப்போ வந்து பொதுவெளியில் விஜயலட்சுமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை. ஸோ அதுக்கப்புறம் அந்த டெல்லியிலேருந்து ஆட் ஷூட்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் போன பிறகு அவர் வந்து கூப்பிட்டு விஜயலட்சுமி அவர்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, எந்த ஒரு பொண்ணும் இந்த அளவுக்கு அட்டென்ஷன் கொடுத்து என்னுடைய இவ்வளோ சோக கதையை வந்து கேட்டதில்லை அப்படின்ட்டு விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காரு. சோசியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது. அவங்க அம்மா கூட தனுஷ் அவர்களுடைய அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த டெத்தில் வந்து உறவினர்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சம்பாதிச்சோம் எண்ட் ஆஃப் த டேலன்ற அந்த கேள்வி எழுது இல்லையா? ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்ம கூட வேலை செஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டேல வந்து நின்றுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அபிநய் அவர்களுடைய மேட்ச்ல பேசுறேன். ஸோ அப்போ இந்த உறவினர்கள்லாம் சும்மா அப்படிங்கிற அந்த கதை தானா? இந்த கேள்வி எழுது இல்லையா? ஸோ அந்த வகையில் அவங்க அம்மா கூட அவர் ஆடி இருக்கக்கூடிய டான்ஸ் வந்து மன வருத்தத்துக்கு இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து ஆக்ட்ரஸ் பாலா அவர்கள் வந்து அபிநய் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. ஸோ பாலா அவர்களை கான்டாக்ட் பண்ணி அபிநய் அவர்கள் வந்து 1 lakh காசு கேட்டிருக்காரு. பாலா அவர்களும் அதை போய் கொடுத்துட்டு அபிநய் அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ எல்லாத்தையும் கூட பாலா அவர்கள் இருந்து பண்ணி தந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல பாலா அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து பதிவு பண்ணிக்கலான்ற மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த மனுஷன் எங்க பார்த்தாலும் எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு பாலா அவர்கள். மெமோரியல் ஈவெண்ட் வேற நடந்தது, அபிநய் அவர்களுடைய மெமோரியல் ஈவெண்ட். அதுல ஆக்டர் பாலா அவர்கள் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது ஆக்டர் பாலா அவர்களை வந்து பெருமையா நினைக்க தோணுது. அதே சமயத்தில் அபிநய் அவர்களுடைய அந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லும்போது ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. ஸோ இது போன்ற இந்த சம்பவம் வந்து எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமா இருந்தது. அதே சமயத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. சொந்தக்காரங்களா இவ்வளோதான், ஸோ நம்ம வந்து எப்படி இருந்துக்கணும், ஸோ இது போன்ற ஒரு உலகத்தில் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு தள்ளியது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.